சென்னையில் டிடிவி தினகரனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். டிடிவி தினகரனின் அடையாறு இல்லத்தில் ஒரு மணி நேரம் இருவரும் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரிந்து சென்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறி வரும் நிலையில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. சென்னையில் டிடிவி தினகரனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். டிடிவி தினகரனின் அடையாறு இல்லத்தில் ஒரு மணி நேரம் இருவரும் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். டிடிவி தினகரனை அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் இன்று சந்தித்து பேசியிருக்கின்றார். இன்று பிற்பகல் தான் சென்னைக்கு செங்கோட்டையன் வந்திருந்தார். விமானம் மூலமாக சென்னை வந்திருந்த நிலையில் அதன் பிறகு நேரடியாக செங்கோட்டையன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான டிடிவி தினகரனின் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அடையாறு இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு மணி நேரம் இருவரும் அமர்ந்து பேசியிருக்கின்றார்கள். டிடிவி தினகரனை பொறுத்தவரை முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு நாங்கள் பிரிந்து வரக்கூடிய முடிவை எடுத்ததற்கு காரணமே அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடப்பட்டதுதான். எனவே மீண்டும் கூட்டணியில் இணைய வேண்டும் என்றாலோ அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் அதிமுக இருந்தாலோ அதிலே முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று டிடிவி தினகரன் கூறி வருகின்றார். இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்களை மையமாக வைத்து அந்த கருத்தை தொடர்ந்து செங்கோட்டையன் கூறி வந்திருக்கின்றார். அதை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு கெடுவையும் விதித்திருக்கின்றார் செங்கோட்டையன். அந்த கெடுவின் காரணமாகத்தான் செங்கோட்டையன் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு உட்பட கட்சி பொறுப்புகள் அனைத்தில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இன்று திடீரென டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சென்று திமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களிலே ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியினை எழுப்பியிருக்கின்றது. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் சென்னை அடையாறு சென்று டிடிவி தினகரனுடைய இல்லத்திலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. கடந்த பல ஆண்டுகளாக டிடிவி தினகரனுடன் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான நட்பு பாராட்டக்கூடிய செயல்களிலும் ஈடுபட்டது கிடையாது. அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து டிடிவி தினகரனை விமர்சித்து வருகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவிற்கு எதிராக இருந்த எதிரிகளை கூட நாங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வோம், ஆனால் அதிமுகவிற்கு துரோகம் இழைத்த துரோகிகளை ஒருபோதும் கட்சியில் இணைக்க மாட்டோம், அந்த துரோகிகளை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அதிமுகவில் இடம் இருக்காது என்று எச்சரித்து வருகின்றார். இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய எச்சரிக்கையையும் மீறி தற்பொழுது செங்கோட்டையன் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பில் பேசப்பட்டது என்ன, ரகசியமாக செங்கோட்டையன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அளவிலே அவருடைய, அதாவது டிடிவி தினகரனுடைய வீட்டுக்கு செங்கோட்டையன் சென்றிருக்கின்றார். ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்று இருக்கின்றது. 2 முக்கியமான அந்த தலைவர்களும் தங்களுடைய கட்சியினுடைய தற்போதைய நிலை என்ன, அதிமுக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கின்றதா என்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேசி இருக்கக்கூடும் என்று தெரிய வந்திருக்கின்றது. செங்கோட்டையன் டிடிவி தினகரனை சந்தித்ததை தொடர்ந்து அவர் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளும் அது போன்ற ஒரு சந்திப்புகளை மேற்கொள்வார்களா, குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்க வேண்டும் என்ற கருத்தை மீண்டும் அவர்கள் சொல்ல தொடங்குவார்களா என்பது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அதிமுகவிலே பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையன் கட்சியினுடைய முக்கிய பதவிகள் அனைத்திலும் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர் என்ற நிலையில் தான் தற்பொழுது செங்கோட்டையன் அந்த கட்சியிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரனை சென்று அவர் சந்தித்திருப்பது அவர் மீது மேலும் ஏதேனும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வழிகோலுமா என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக எவ்வாறு பிரச்சாரத்தை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்வைத்து வருகின்றார்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அதிமுகவிற்கு துரோகம் இழைத்ததாக குறிப்பிட்டு டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரை விமர்சனம் செய்து வருகின்றார். எனவே திமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்களை ஒரே அடிக்கில் வைத்துதான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி டிடிவி தினகரனை சென்று சந்தித்து பேசியிருப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது என்பதை கடந்து அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்திலே மீண்டும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துமா என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று பிற்பகல் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பிறகு நேரடியாக அவர் அடையாறு இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார் செங்கோட்டையன். இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வேறு சில முக்கிய அரசியல் சந்திப்புகளும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இந்த 3 பேரையும் மேலும் சில நிர்வாகிகள் சந்திக்கக்கூடும். செங்கோட்டையனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே மீண்டும் ஒரு
அந்த மூவரையும் இணைப்பதற்கான பணிகள் வேகம் எடுக்கும் என்றும் செங்கோட்டையன் தரப்பில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் அதிமுக சார்பிலே செங்கோட்டையன் தினகரனுடனான இந்த சந்திப்பை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.